الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அன்பர்களே, தோழர்களே, நீண்ட நேரம் ஹம்து ஸலவாத்துகள் ஓதுவதற்கு பயப்படுவார் மேடை பிரசங்கிகள். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அதிலேயே நேரத்தை ஓட்டிக்குவாங்க. நான் இது நேரம் சுருக்கமாக இருக்கிறதுனால நான் முடிச்சுக்கிட்டேன். சர்க்காருடைய செப்டம்பர் மாதம் பாத்தியா செக்ரட்டரி பாத்தியா முடிஞ்சு 20 நாட்கள் முடிஞ்சு கொஞ்சோட சென்னைக்கு போயிட்டு ஒரு முரீது சர்க்காருடைய ஆட்சி முரீதுடைய மகளுக்கு கல்யாணம் கலிமி நாயகத்துடைய முரீதுக்கு கொடுக்குறாங்க. செஞ்சாதனுடைய முரீதுக்கு அவங்களும் அழைச்சிருக்கிறாங்க, இவங்களும் அழைச்சிருக்காங்க. அந்த 20 நாட்கள் முடிச்சு அங்கே போய் மஜலிபுரம் கிளம்பி அங்கே போய் ஓய்வு இல்லாமல் 5 மணி நேரம் பிரயாணம் செஞ்சு போய் உடனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நிக்காவை முடிச்சுட்டு ஒரு ஐஸ்கிரீம் எடுத்துட்டு விட்டேன். இப்போ சாப்பிட மாட்டேன், அன்னைக்கு குடிச்சிருந்தா இன்னைக்கு 2 நாள் ஆச்சு. குடிச்சிக்கிச்சு, ஊக்கம் நல்ல சளியை வச்சிருச்சு. மருத்துவர்களுடைய சுபத்தில் நல்லா நாளுக்கு நாள் குணமாக்கிட்டு வரலாம். பொதுவாக ஒரு 2-3 நாள் நல்லா வச்சிருக்கலாம். இந்த 1 மாசமா கூப்பிடுறாங்க மாதிரி வாங்க சொல்லிட்டார். நம்ம வந்த நோக்கம் குறைஞ்சபட்சம் வாரத்தில் ஒரு சனிக்கிழமை நம்ம பீர்பாய் கிடையாது, நம்ம புரியுது கிடையாது. யார் விரும்புகிறாங்களோ அவங்க வீட்டில் ஒன்று கூட்டி ஒரு இஷாவுக்கு பிறகு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் பயான், 1/2 மணி நேரம் திக்ர் மஜ்லிஸ். அந்த 1/2 மணி நேரம் தாலீம் பேசணும்னு அவசியம் இல்லை. 1/2 மணி நேரம் தாலீம் பேசணும்னு அவசியம் இல்லை. இதனுடைய சிறப்பு சொல்லிட்டு பயான் செஞ்சா போதும். பீர்பாய்கள் ஒன்று கூடணும். எங்கெல்லாம் சில்சிலாவுடைய முரீதுகள், ஒரு ஷேக்குடைய முரீதுகள் ஒன்று கூடுறாங்களா, அவங்க ஹயாத்தாக இருந்தாலும் சரி, அவங்க மறைஞ்சி இருந்தாலும் சரி, அந்த சபையில் ஹாதிராயிடுவாங்க. ரொம்ப ஹயாத்தாக இருக்கிறோம், அவங்க சபைக்கு வந்துட்டேன். என்னுடைய மறைவுக்கு பின்னால் என்னுடைய ரூபம் ஹாதிராயிடும். இந்த பைத்தியநாயகத்துடைய முனாஃபிகளாக இருக்கிறாங்க. இப்போ எஜமா நம்ம வந்ததுலேருந்து இது பண்ணீங்க தான் இருக்காங்க. இதுதான் நம்ம ஈமான். நீங்களும் அது மாதிரி ஈமான் வச்சா அந்த அவங்களை காட்டுவோம். அது அடுத்த பிரச்சனை. ஏன்னா நான் சொல்லி கொடுத்ததை பேசிக்க போகிறாங்க, நான் வாழ்ந்த மாதிரி வாழ்கிறதுக்கு மீட்டிங் போட்டுருக்கிறாங்க, நான் நடந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு சபையை கூட்டியிருக்கிறாங்க. அப்போ என்னுடைய சேவை துனியாவில் மூல கொடுக்குகளில் நடக்கத்தானே செய்து போய் அவர்களோட நம்மளாம் இருந்து அருளை கொடுத்து அவர்களுடைய ஹக்கில் துவா செஞ்சுட்டு வருவோண்டு எஜமான்கள் ஆகிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த சில்சிலாவை சேர்ந்த எத்தனை நாதாக்கள் இருக்கிறாங்களோ அவங்களுடைய ரூபம் ஆகிறாகும். அப்போ எவ்வளோ பெரிய பாக்கியம். ஒரு ஆரிஃபுடைய சபைக்கு, ஒரு முரீதுடைய மஜ்லிஸுக்கு முரீதுகள் போயிட்டா ஷேக்கு வந்து நம்மளை பார்த்துட்டு போகிறது, அந்த சில்சிலாவை சேர்ந்த வலிமார்கள் பார்த்துட்டு போகிறது, நமக்கு அவர்களுடைய ஞாபகத்தை உண்றது, நமக்கு ஞானங்களை வெவ்வேறு சுரக்கத்துக்கு வழி செய்கிறது, அல்லாட்ட நமக்காக வேண்டி துவா கேட்கறது, கஷ்ட நஷ்டங்கள் விடுதலை செஞ்சு அவன் பக்கத்தில் துவா. இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் கிடைக்குது. இது ஒரு உயர்ந்த மஜ்லிஸ், ரஹ்மத்துடைய மஜ்லிஸ். அல்லாவுடைய ரஹ்மத்திட அல்லாவை பற்றி தான் பேசிட்டு வந்ததுலேருந்து உட்காந்ததுலேருந்து அல்லாயிரா 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 இதான் நம்ம எல்லாருமே பேசணும். வேற பேச்சுக்கு வேலை இல்லை. அதனால இப்ப நம்ம சபை குடியிருக்கணுமே கண்ணுங்க. இதுல நம்மளுடைய அசாரி ஏதாவது இருக்கான்னு பார்த்தா இல்லை. ஹயாத்து யாருக்கு சொந்தம்? அல்லாவுக்கு சொந்தம். எல்மு யாருக்கு சொந்தம்? எல்முன்னா அவ்வளோ ஹயாத்துனா எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போயிடும். உயிரோட இருக்கிறது பேர் ஹயாத்து. எல்முன்னா என்ன? இது மைக்கு, இது பெட்ஷீட்டு,
இது சோபா செட்டு, இது புள்ள, இது மனைவின்னு அறியக்கூடிய அந்த ஞானத்திற்கு பேர் என்ன? இல்மு. அந்த இதையெல்லாம் அறிஞ்சு என்னதுன்னு சொல்லாம ஒன்னதுன்னு சொல்ல வைக்கிறது செய்யக்கூடிய வேலை. அந்த அறியக்கூடிய ஞானம் யாருக்கு சொந்தம்? அல்லாஹ் முன்னாடி மாற்றி செஞ்சுட்டு போடுவான். பாத்ரூம்ல இருக்கிற மக்கம் கண்ணாடி, வீட்டுல இருக்கிற ஜக்கம் கண்ணாடி. இதுல இங்க வைக்கும் போது, சபையில வைக்கும் போது சுத்தனியும் சர்பத்தை வச்சு குடிச்சிருவான். அதான் கண்ணாடி. இதை தூக்கிட்டு போய் அங்கே கழுவிட்டு வந்துருவான். அதனால்தான் அந்த அறியக்கூடிய ஞானத்தை என்ன என்னன்னு தெரிஞ்சாதான் தப்பு நடக்காது. தாய், இது தாய், இது தங்கச்சி, இது மாமி, இது ஹாலா, இது மனைவி, இது புள்ள, இது பேத்தி தெரிஞ்சாதானே அதன்படி நடக்க முடியும். அந்த ஞானம் ஒண்ணுமே செய்யுங்க. அப்ப ஹயாத்து, இல்மு, இராதா இவ்வளவு ரெண்டும் வந்ததுக்கு பிறகு நாட்டம் வரணும். ஏன்னா தட்டையை எடுத்து தோசை வச்சு சாப்பிட்ற நாட்டம் வரணும். டம்ளரை எடுத்து தண்ணி பிடிச்சி குடிக்கிற நாட்டம் வரணும். டீ முன்னால வச்சா எடுத்து குடிக்கணும்னு நாட்டம் வரணும். வராட்டி குடிக்க மாட்டான். ஆஸ்பத்திரியில் போய் பேஷண்ட்களை பார்த்தீங்கன்னாக்கா ஹயாத்து இருக்கும், இல்மு இருக்கும். யார் யார் வந்திருக்கா நம்மளை பார்க்க? எத்தனை நர்ஸ் இருக்கிறாங்க, எத்தனை கம்பவுண்டர் இருக்கிறாங்க, எத்தனை டாக்டர் இருக்கிறாங்க. நம்ம உறவுகள் யார் இருக்கான்னு படுத்துக்கிட்டே பார்ப்பான். எல்லா பக்கத்துலேயும் டேபிள்ல இருக்கும், சாப்பிட மாட்டான். அப்படின்னா அர்த்தம் சாப்பிடக்கூடிய நாட்டம் அவனுக்கு இல்லை. அது நம்ம போர்வையில, நர்ஸுகளுடைய போர்வையில, கம்பவுண்டருடைய போர்வையில அல்லாஹ் ஐனா இருந்து அவனை டைம் படி பசியாத்தி அவன் ஹயாத்தை பாதுகாத்துட்டு வருவான். அங்கே போய் பார்த்தா ஆஸ்பத்திரியில் பார்க்கலாம். இந்த 7 சிபாத்துக்குள்ள விளக்குமோ ஆஸ்பத்திரியில் கிடைச்சி போடும். அப்போ நாட்டம் உடங்கி போச்சு நமக்கு. ஹயாத்து, இல்மு, இராதா நாட்டமும் வந்துருச்சு. குதிரத்து சக்தி, அன்னல் குவத்த லில்லாஹி ஜமியான்னு ரப்புல் ஆலமீன் சொல்றான். சக்தி என்று எதுவெல்லாம் இருக்கோ அனைத்து சக்திகளும் எனக்கு சொந்தம் தான் நான் சொல்றான். மனுஷன் என்ன சொல்றான்? என் தெம்பை கொண்டு எடுத்துடா, என் தெம்பை கொண்டு தள்ளண்டா, என் தெம்பை கொண்டு தூக்கணும்டா, என் தெம்பு கடைசியில் வம்புல போடுவான். ஒரு நாளைக்கு கடைசியில் கம்புன்ற மாதிரி போயிடும். அப்போ கூப்பிட்டவனை கேளுங்க, ஹயாத்து போறா ஓ தெம்பு ஊட்டியே, இப்போ ஏன்டா வம்புல மாட்டிக்கிட்டேன் கம்பு ஊட்டிட்டு போறேன்னு கேளுங்க. வயசு ஆயிடுச்சுன்னா வயசுக்கும் அந்த தெம்புக்கும் சம்பந்தமே இல்லை. தெம்பா எல்லாமே அல்லாவுடைய சிபாத்துகள் எல்லாமே காமிலானது. அதுல எந்த குறைபாடும் இல்லை. பாத்திரத்துல படுது, பாத்திரம் இருந்து அல்லாஹ் பிச்சை போடலாம். பாத்திரம் வயசு ஆக ஆக படுது, அது இல்லை. அது படுதுக்கு தான் அந்த மாதிரி தானே கொடுக்க முடியும். குழந்தை பிள்ளைக்கு போய் பிரியாணி கொடுக்க முடியும்னா பிரியாணி செரிக்கிறவனுக்கு தான் பிரியாணி கொடுக்க முடியும். குழந்தை பிள்ளைக்கு பால் கரைச்சி தான் கொடுக்க முடியும். அதனால ஒரு ஏஜுக்கு பிறகு அல்லாஹ் என்ன எடுத்து பாருங்க, ஏன் காதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு காது சுத்தமா அவுட்டு, ஒரு காது 33 தான் பாக்கி இருக்கு, 67 அவுட்டு. எப்படி கேட்குதுன்னு எனக்கு விளங்குற. எல்லா டாக்டரும் பார்த்து சொல்லிட்டான், ப்ரொஜெக்டர் மாதிரி இருக்கு, இங்க லைட் அடிச்சா உள்ள என்ன இருக்கு அது பூரா சவுத்துல தெரியுது. அதனால வந்து மிஷின் மாதிரி ஆயிட்டே, நீங்க என்ன செய்ய முடியாது. என்ன சார் அதுக்கு விளக்கம்னு கேட்டேன். இந்த தர கிழிஞ்சி உள்ள போயிடுச்சுமா, பபுல் காம மின்னுட்டு அப்படி எடுத்தா என்ன செய்ய உள்ள போய் வெடிச்சிடும் தெரியுங்களா? பபுல் காம குழந்தைங்க மிண்டு அப்படிம்பாங்க, வெடிச்சிடும். அந்த மாதிரி ஒரு தர உள்ள போய் வெடிச்சிருச்சுமா. இன்னொரு காதுல பபுல் காம ஊதி வெடிப்பாங்க பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி வெடிச்சிருச்சா. ரெண்டுலேயே கேமரா வச்சு காட்டுறோம். இங்கேயாவது பார்த்தா அந்த சுவிட்ச் போர்டு தெரியுது. அப்போ சுத்தமா நேரா பாதம் திறந்துருச்சு. அப்ப இவ்வளவு அல்லாஹ் என்ன காட்டுறான்? ஏன் காது இல்ல, ஓன் காது இல்ல, ஏன் காது நான் வச்ச காது. அதை கேட்க வச்சவன் நானு. முரீது வாங்கி தாலிம் வாங்கி ஷேக்க பிடிச்சி அப்போ நீ என்னதுன்னு சொன்னத முனாஃபிக். அதனால தான் அவன் காதை எடுத்துட்டாங்கிறான். புரியுது வாங்கினது பிறகு நம்மளுடைய அனைத்து செயல்களையும் மாற்றம் வந்துடும். வந்துச்சுங்கன்னா வரல, புரியுதுன்னு அடையாளம் இருக்கு. 5 வேளை கரெக்டா தொழுகிறோம். நம்ம சூரத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு புது தஜல்லியை அல்லாஹ் கொடுத்துடலாம். காரணம் நம்மளால ஐனா இருக்க முடியாது. அந்த மகாமுக்கு நம்ம
ஐநா இருந்து பாதுகாத்துட்டு வராங்க. எல்லார்ட்டும் இருந்து நம்ம எஜமான ஐநா இருந்து நம்மளை பார்க்கும்போது எதிரிக்கு அச்சம் வரா மாதிரி அவங்க பாதுகாத்துட்டு வராங்க. அதனால நம்ம வண்டி ஓடிக்கிட்டு இப்ப என்ன கண்டு சொன்ன குதிரத்து முடிஞ்சு சக்தி. இப்ப யாருடைய சக்தி? அல்லாவுடைய கேட்கிற சக்தி இப்ப யார் எடுத்துட்டா? அல்லாஹ் எடுத்துட்டான்னு சொல்றது யாரு? டாக்டர். டாக்டருக்கு சபோசி பார்த்தா யாருக்கு சொந்தம்? அல்லாவுக்கு சொந்தம். இப்ப அவன் நிஸ்பத்துல எனக்கு அறிவுரை உறுத்துவன் யாரு? இல்ல. எவன் காதை கொடுத்தானோ அவன் தான் இப்ப டாக்டர் போறேன்னு சொல்றான். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ குதிரத்து முடிச்சு ஹயாத்து, இல்மு, இராதா, குதிரத்து, சமாத். தம்பி எங்கடா இருக்க? இந்த இருக்கமா, காலேஜுக்கு ரெடி ஆயிட்டு இருக்க. சரிப்பா. இப்ப தாய் கூப்பிட்டா கேட்கணும்ல, கேட்டதுல நீங்க பதில் சொல்லுவீங்க. இப்ப பதில் சொல்லிட்டீங்க. இப்ப திருப்பி அவனுக்கு தாய் சொல்றா, அந்த வாப்பா டேபிள் மேல ஒரு ரோஸ் கலர் ஹாட் பாக்ஸ்ல அவனுக்கு டிஃபன் வச்சுட்டான்டா, அதையாவமா எடுத்துட்டு போ. பார்த்துட்டோம்மா, எடுத்துக்கிறேன், சொன்ன இடத்துல இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு என்ன வேணும்? பஷாரத். சரி, எல்லாம் ஹயாத். அது என்ன? சமாதம் இருக்கு, பஷாரத்தும் இருக்கு, ரெண்டும் இருக்குங்களா? இப்ப தாய்க்கு பதில் சொல்லணுமே, அதுக்கு என்ன வேணும்? கலாம். இப்ப ஊமையா இருந்தா என்ன செய்வான்? அப்படின்பா. அது தாய்க்கு தான் விடணும். எல்லா பாஷையும் உலக அல்லா கிட்ட எத்தனை பாஷை இருக்கோ அத்தனை பாஷைய தாய்கிட்ட இருக்குமா. அதனால்தான் எந்த பாஷையில பிள்ளை பேசுறான் அப்பனே சொல்றான். என்னாடி கேட்கறான், அரை மணி நேரம் அழுகுறான், தூக்க சொன்னா தூக்கல, கடைக்கு போங்கிறான், என்ன வேணும் அவனுக்கு நீ கேட்டு சொல்லுடி. ஏன் நீங்க வாப்பா வரீங்க, உங்களுக்கு விளங்கலையே, உனக்கு விளங்குற மாதிரி தான் அல்லா வச்சிருக்கிறான். அப்ப தாய் என்ன கேட்கறான் தெரியுங்களா? பபுல் காம் கேட்கறான். குச்சியில மாட்டிக்கிட்டு இருக்குல்ல, அது வாங்கி கொடுங்க பிடிப்பான் அப்படின்னு தாய் சொன்னப்பதான் வாப்பா கடைக்கு போறாரு. இப்ப என்ன கண்டுவேன்னு? ஹயாத்து, இல்மு, இராதா, குதிரத்து, சமாத்து, கலாம். என்னப்பா? பஷாரத்து, கலாம். இந்த 7 நகைகளை யாருக்கு சொந்தம்? இன்னைக்கு ஒரு பவுன் எவ்வளோ? 60,000மா? இலவசமா கொடுத்துருக்கான் பாருங்க. பயிரங்கள் வாங்க முடியுமா? அப்படியில இதை யாராவது காது போச்சுப்பா, என்னப்பா காது வித்தியாசமா இருக்கு, பழம் இருக்கு, பார்க்கறதுக்கு ஸ்டைலா இருக்கு, ஜப்பான்ல வாங்கினேன், அனில் அம்பானி மாதிரி பணக்காரன் காது போட்டா ஜப்பான்ல வாங்கி வைக்கமா? என்ன மூக்கு முந்தி ஒரு பட்டையால இருக்கும், இப்ப என்ன அப்படி பூரா ஸ்டைலா இருக்கு. ஆமா, ஆக்சிடென்ட்ல மூக்கு போயிடுச்சு, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி நேரம் ஆக்கினேன். அப்போ கிடைக்கிறது மேல உள்ள ஓட மட்டும், இந்த ஆட்டத்தை மட்டும் அமெரிக்காவில் ஒரு உடைச்சேன், விற்கிதுங்களா கடையில? அல்லாஹ் கொடுத்த எந்த வஸ்துவும் அவனுடைய எந்த நேமத்தும் அழிந்து விட்டால் அது திருப்பி கியாமனால் ஒன்னே கிடைக்காது. அதோட அழிஞ்சு போண்டிதான் துண்டு துண்டா ஒன்ன பீஸ் போட்டு கடைசியில ஓத்தா அவங்க பாப்பாவும் அம்மாவும் என்ன செய்வாங்க? என் பிள்ளை எல்லாம் குறைஞ்சி போச்சு, இனிமே அவனை வச்சுட்டு நான் என்ன செய்ய போறேன்? என் பையன் செத்துட்டா அரசாங்கத்துக்கு தானம் செஞ்சிருந்தா அவன் மிச்சத்தையே காட்டிட்டு ஒண்ணு போச்சுவான். இப்ப நம்மளா கொடுக்க மாட்டோம் வருவோம். ஏன்னா தானம் செய்யறது ஹராம் ஆச்சு சரியத்துல. அல்லாஹ் படைச்ச உறுப்புகளை, அல்லாஹ் கொடுத்த இந்த நேமத்துகளை அல்லாவா செரிக்க வச்சாதான் வெண் குஷ்டம் வந்தா போயிடும், குஷ்டரோகம் வந்தா போயிடும், பெருநோய்கள் வந்தா போயிடும். அல்லாவா அடிச்சாதான், கொடுக்கத்தை அவனை அடிச்சாதான் அவனுக்கு தான் அந்த ரைட் இருக்கு. வேற யாராலேயும் அது துண்டு போடக்கூடாது, பீஸ் போடக்கூடாது. போட்டவன செத்தான், அதை தானம் செஞ்சவன செத்தான். அவன் சாகும் போது அவன் உறுப்புகளை தானம் செஞ்சுதான் சாகும். அந்த மாதிரி வச்சிருப்பான். அல்லா நம்ம அனைவர்களை பார்த்து சரி கண்ணு. 7 சிபாத்து அல்லாவுக்கு சொந்தம். நமக்கு இதுல ஏதாவது சொந்தம் இருக்குங்களா? நம்மளுடைய அசல் சிப்பத்து என்ன? மையத்து. மையத்து எந்திரிச்சு தாலீமுக்கு வருமா? மையத்தை எந்திரிச்சு சஜாதாவை பார்க்க வருமா? மையத்தை எந்திரிச்சு மாறி கூட்டுக்கு வருமா? மையத்தை எந்திரிச்சு மோலா வீட்டுக்கு படுக்க போடுமா? இங்க வருமா? வராது. இந்த மையத்தை எந்திரிச்சு, இந்த ரோபோ எந்திரிச்சு ஆடுறதுக்கு என்ன வேணும்? 7 பேட்டரி வேணும். 7 பேட்டரியை மாட்டினா தான் இவன் கண்டுபிடிச்ச ரோபோவே வேலை செய்யும். அதனால அல்லாஹ் அந்த 7 சிபாத்துகளை என்ன இந்த படைப்புடைய நுணுதுக்காக
நீங்க ஆட முடியும். எத்தனையோ குழந்தை பிறந்து 3 மாசம் வரையும் ஆஸ்பத்திரி வச்சிருக்காங்க லைட்டு போட்டு. என்னன்னு கேட்டா எல்லாம் நல்லா இருக்குங்க, அயாத்தான் நல்லா இருக்கு, கண்ணை திறக்க மாட்டேங்குது, எதையும் கேட்க மாட்டேங்குது, அழுவ மாட்டேங்குது. அதனால டாக்டர் சொன்னாங்க உயிர் இருக்கு, ஒரு 3 மாசம் லைட் வெளிச்சத்தில் வைப்போம், சில பிள்ளைங்க இது மாதிரி இருக்கும் தேடிடும் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் நம்மள அல்ல ஆக்கல. நம்மளுடைய காலத்தில் ஆக்கலான்னு என்னமோ தெரியல. இப்போ அப்படிலாம் இல்லை, எல்லாம் குறைச்சிக்கிட்டான். சரி, அல்லா இப்போ அந்த மையத்து கிளம்பி வரதுக்கு எத்தனை சிபாத்து வேணுக்குன்னு 7 சிபாத்து. இது 7 பிச்சை போட்டவன் யாரு? அல்லா. இது ஆசாரிக்கு இருந்தா, கார்பெண்டருக்கு இருந்தா, கார்பெண்டருக்கு இந்த 7 சிபாத்து இருந்தா தான் அவன் தன்னுடைய நகாசு வேலைகளை காட்ட முடியும். 2 வீலர் மெக்கானிக் இந்த 7 சிபாத்து இருந்தா தான் அவன் மெக்கானிக்காக காட்சி எடுக்க முடியும். 4 வீலர் மெக்கானிக் இந்த 7 சிபாத்து இருந்தா தான் அவன் 4 வீலர் மெக்கானிக் ஆக முடியும். ஒரு சமையல்காருக்கு இந்த 7 சிபாத்து இருந்தா தான் ஒழுங்கான சமையல் செஞ்சு கொடுக்க முடியும். இல்லாட்டி போஸ்டர் ஓட்டுற பசங்க கிட்ட முடியும். அவனால கண்ணை மூடிட்டு இருந்தா என்ன எதுவுமே என்ன செய்வான்? துடுப்பை போட்டு கிட்டிக்கிட்டே இருக்கணும் தான் எல்லாம் பொங்கி அடுப்புக்கு போயிடும். அப்போ மனுஷனா வாழ்றதுக்கு, மனுஷனா இருக்கிறதுக்கு இந்த 7 சிபாத்துகளை யாரும் கொடுக்க முடியாத இந்த நியமத்துகளை பிச்சையாக போட்டவன் யாரும் இல்லை. சரி, இது அல்லாஹ்வுடைய ஹசான், பெருமானாருடைய ஹசான். இதுல என்ன இருக்கு? தலையை படைச்சவன் யாரு? அல்லாஹ். அதுல மூளையை வச்சவன் யாரு? அல்லாஹ். எப்படி சிந்திக்கணும்னு சொன்னது யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹ். அந்த மூளை எப்படி வேலை செஞ்சா அல்லாஹ்வுக்கு பிடிக்குமோ, அந்த மூளை எதுக்கெல்லாம் யூஸ் ஆகணும் அல்லாஹ்வுக்கு பிடிக்குமோ அதை வச்சது யாருக்குன்னு? முஹம்மது ரசூலுல்லாஹ். கண்ணை படைச்சது யாரு? அல்லாஹ். எதையெல்லாம் பார்த்தா அல்லாஹ் பொருந்திக்குவானோ அதை சொல்லி கொடுத்தது யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹ். காதை படைச்சது யாரு? அல்லாஹ். எதையெல்லாம் கேட்டா அல்லாஹ்வுக்கு பிடிக்குமோ அதை கேட்க வச்சது யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹ். பெருமானாருடைய ஹதீஸத்தான உடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம். குர்ஆன்ல எல்லா செயல்களுக்கும் இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க. எப்படி செஞ்சா அல்லாஹ் பொருந்திக்குவாடு பெருமானார் நாவால அல்லாஹ் வெளியாக்கி வச்சான். அதுதான் ஹதீஸ். சரி, இப்ப வாயை படைச்சது யாரு? அல்லாஹ். அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுன்னு சொல்லி கொடுத்தது யாரு? கண்ட நேரத்திலே கண்டவனையும் திட்டுறது, யாரை பத்தியாவது கழுவுறது, எங்கேயாவது ஒழுங்கி இருந்து தண்ணி அடிக்கிறது, எங்கேயாவது மறைஞ்சி இருந்து கஞ்சா பிடிக்கிறது, இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு பிடிக்குமா? இப்ப அல்லாஹ் கொடுத்தது. இப்ப பார்வையை படைச்சது யாரு? அல்லாஹ். இப்ப எதையெல்லாம் பார்த்தா அல்லாஹ்வுக்கு பிடிக்குமா சொல்லி கொடுத்தது யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹ். கையை படைச்சது யாரு? அல்லாஹ். எந்த வேலைகளுக்கு யூஸ் பண்ணா? குர்ஆன் ஓத, ஒது செய்ய, தர்மம் செய்ய, முசல்லா விரிக்க, குழந்தைங்களை தூக்க, மனைவியை பார்க்க, பிள்ளை குட்டிகளை கொஞ்ச, தீன பரத்த, இதுக்கு யூஸ் பண்ணணும். அப்ப அதுக்கு யூஸ் பண்றதுக்கு கை கொடுத்தாங்க. அதை யூஸ் பண்ணு சொன்னது யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹ். காலை கொடுத்தது யாரு? அல்லாஹ். இப்ப அந்த காலை எந்த பாதையில நடக்கணும்னு சொன்னது யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹ். அப்ப அந்த காலை ஒவ்வொரு அடியடிக்கு எடுத்து வைக்கும் போது அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்கணும். என் பேர பிள்ளை, என் மூத்த மகனுடைய சஜாதா மௌலானா மௌலவி இஸ்பாஹி இனிமையான குரல்ல உருது பைத்தும் படிப்பாங்க, தமிழ் பைத்தும் படிப்பாங்க. என்ன சர்க்காருடைய துவா. நான் யாரையும் ஓத போங்கன்னு சொல்லல, நான் யாரையும் ஆரிம்சா ஆக்கணும்னு மண்ணு கட்டி நிற்கவும் இல்லை. அந்தந்த ஏஜ் வந்தனே பாப்பா நான் ஓத போறேன், அல்ஹம்துலில்லாஹ், அதுக்குள்ள உதவிகளை செய்யணும். பாப்பா நான் ஓத போறேன், அல்ஹம்துலில்லாஹ், அதுக்குள்ள உதவி செய்யணும். அதனால எல்லா பேர பிள்ளையும், பொம்பளை பிள்ளையோட பிள்ளைய, ஆம்பளை பிள்ளையோட பிள்ளையும், என் குடும்பத்துல எல்லா பேர பிள்ளையும் ஆரிம்கள் ஆகிட்டார். அவர் மட்டும் எக்ஸ்ட்ரா 1 வருஷம் ஓதிட்டார். எல்லாரையும் தாண்டி அது இப்போ பெரிய பிரச்சனையா போய் கோர்ட் வரையும் போயிடுச்சு. அது எப்படி சின்ன பையன் எக்ஸ்ட்ரா ஓதலாம்? சாதின்னு சொல்றாங்க. 8வது வருஷம் கௌரவத்தில் ஹதீஸ் ஓதிக்கிட்டாரு. தெரியாத நம்ம பின்னால தீர்த்துக்கலான்னு வைங்களேன். இப்போ என்ன இதெல்லாம் என்ன காரணம்? எஜமானுடைய துவா. என்னையும் என் குடும்பத்தையும் சதா சர்க்கார் ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என் பிள்ளையோட தான் கொஞ்சுவாங்க, என் பிள்ளைங்களை தான் ஊட்டுவாங்க, என் பிள்ளைங்களை தூக்கி கட்டல்ல போட்டுக்குவாங்க. அவன் மோண்டுட்டா கழுவி விடுவாங்க, அவன் 2 பாத் போயிட்டா கழுவி விடுவாங்க.
அவங்க கையிலேயே ஊற்றி விடுவாங்க. நான் ஒரு கையில வச்சிருக்கேன். மதராசில் ஊற்றி விட்டாங்க. நான் கட்டிக்கிட்டேன். இவன் வாப்பாக்கு சின்ன பிள்ளைல அந்த மாதிரி அவங்க நேசிச்சாங்க. இறை நேசர் யாரையெல்லாம் நேசிக்கிறார்களோ அவன் மண்ணாங்கட்டியாக இருந்தாலும் சரி, அவன் பொன்னப்பயனாக இருந்தாலும் சரி, அவர்கள் நேசித்தால் அவன் தகுதியிலேயே அதான் மாற்றிடுவான். அது மாதிரி எஜமான் நேசிச்சாங்க. எப்பொழுதுமே பெற்ற பிள்ளைகள் பேரப்படாது எல்லாம் அறிமுகம் ஆயிட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்துல கான்காய ஃபைஜியாவை கியாமத் அலுவலையும் படுக்க விடாம தூக்கி நிறுத்துற ஒரு கூட்டம் இருக்குட்டாங்க. சர்க்காருடைய மூத்த சஜாதாவுடைய பேரப்பிள்ளைங்க அதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. கூடவே அழைச்சிட்டு போய் ஒவ்வொருத்தவங்க திறமை இருக்கு. இவங்க யூடியூப்ல ஃபேமஸ். ஹாஃபிஸு, ஆலிமு, எம்ஏ படிச்சிருக்க, பிகாம் படிச்சிருக்கிறாங்க, மேற்கொண்டு ஏதோ படிக்கிறாங்க. யூடியூப் ஆன் பண்ணி முகமது யாசின் பைதானின்னு அடிச்சிங்கன்னாக்கா இவங்க ஓதுற மௌலூது, இவங்க படிக்கிற பாடல் எல்லாம் இப்போ வந்து ஸ்டேஜாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கிராக்கி அதிகமாக போயிடுச்சு. விசிட்டிங் கார்டர் போட்டாங்க. புக்கிங் இருந்துக்கிட்டே இருக்கு. எங்கேயோ போகிறாங்க. எல்லாம் சலாமத்தாக கொண்டு போய் தான் போய் இல்லாத பிள்ளை சர்க்கார் ஹயாத்தில் இவர் 2 வயசு பிள்ளையாரும் அப்பா துபாயில் ஆக்சிடென்ட்டாக இறந்துட்டாங்க. நான் எல்லாத்தையும் அழைச்சிட்டு ஊருக்கு வந்து ஆடாக்கி 2 அக்காவையும் நிலவரமாக கட்டி கொடுத்து வாழ்றாங்க. ராஜாவுக்கு ஜமாலி நாயகத்துடைய 2வது சஜாதாவுடைய மகள் 2வது மகளை அவங்களுக்கு கட்டியிருக்கேன். என் பேரப்பிள்ளோடு கூட அப்படிதான். ஹபீபுக்கு பாண்டிச்சேரி அவங்க யாருப்பா நிதாமி ஷா சர்க்காருடைய தம்பி ரஹமானி ஷா குப்லாவுடைய பேத்தியை கட்டியிருக்கேன். உங்க அண்ணனுக்கு ஹபீபுக்கு எல்லாம் அவங்களா கேட்டோன்னே கொடுத்துட்றாங்க. அவங்களுக்கு ஆலிம்கள் மேல ஆசை. சரி சஜாதா ஆலிமா ஆக்கி வச்சிருக்கிறாங்க, கொடுத்துட்றாங்க. எல்லாம் எல்லா சம்பந்திபுரங்கள்லேயே வலிமார்கள். என்னுடைய மருமகள் வகையிலேயே வலிமார்கள். நூறுல்லா சஜாதாவுடைய பிவி ரஃபீஷா உல்லாவுடைய பேத்தி, கபீருடைய பிவி ஜமாலி நாயகத்துடைய அக்கா பேத்தி, நம்ம முஸ்தபாவுடைய பிவி ஃபைஜி நாயகத்துடைய அக்கா பேத்தி, இது அசரஃபுடைய பிவி சுகுரி ஷாசத்துடைய பேத்தி. இப்போ 4 மருமகளும் வலிமார்களுடைய பிள்ளைங்க. எல்லாமே அல்லா எல்லாம் அமைச்சு கொடுக்குறான். அந்த அமைச்சு கொடுத்ததை அந்த அமைப்புப்படியே போயிடணும். எப்போ செய்யக்கூடிய கையை பிடிச்சிட்டோமோ கண்ணு அதில் வந்து நம்ம இஷ்டத்தை புகத்தவே கூடாது. ஒரே இதராக்கு மௌஜூத், நான் ஒன்றும் இல்லை, அல்லா தான் மௌஜூதா இருந்து என்னை காட்டிக்கிட்டு இருக்கேன். இது எப்போவுமே சதா நம்மளுடைய சிந்தனையில் இருக்கு. ஒரு அடி எடுத்து வச்சாலும், ஒரு ஆணி எடுத்தாலும், ஒரு டீஸ்பூன் எடுத்தாலும் நிஸ்பத் மேரி குவத்தை சர்க்கார் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஹாரி நிஸ்பத் எல்லாத்தையும் உடுப்பா எல்லாரும் சொல்லிக்குவாங்க, வாய்ப்பாடலாம். खाली निस्बत कुव्वत का इदराक करवा ज़माने का कुतुब हो जाना அதை புடிச்சிட்டேன் நான் ஆரம்பத்துல இருந்து. நான் குத்துபாவாரு ஒண்ணுமே கிடையாது சொல்றேன். அப்ப எஜமா வந்து அப்படி சொல்லி கொடுத்தாங்க. என்ன அறியாம அங்கே போனேன், பிஷாவுக்கு போனேன். புடிகோளத்துக்கு போனோட நிஸ்பத்து குவத்துன்னு வந்துருச்சு. பிஷாவுக்கு உட்கார்ந்த நிஸ்பத் பெரிய குவத்து என்ன அறியாமையே உள்ள சொல்லுது. இல்லாட்டி எப்படி எந்திரிக்கிறது? அவன் உட்கார வச்சுட்டு எந்திரிக்க விடாம ஆக்கிட்டாண்டாக்கா. அப்போ பிஷாப் கானாவுக்கு உள்ள போகும்போது ரப்பே சுப்ஹானல்லாஹ், நீ தூய்மையானவனாச்சே, நீ பரிசுத்தமானவனாச்சல்லா, நீ என் கூட உள்ள வரிய. என் தாய் வர மாட்டாங்கட, என் பெஞ்சாதி வர மாட்டாங்கட, என் பிள்ளை வர மாட்டானே, இந்த தடுமாறுற வயசுல நீ உள்ள வரிய. நான் சடாது ஐயாச்சும் கையை விட்டுட்டு விழுந்துட்டேன்டாக்கா. அது பேர 9 ஆப்பிரமே. நீ போயிட ரொம்ப நாளா முட்டாள். 7 சிபாத்தை ஏன் பிச்சை? என்னுடைய சிபாத்துடைய பரத்தோட நீ உள்ள போயிட்டு இருக்கிற. நீ என்ன வெளியில நில்லுன்னு சொன்ன, நீ எப்படி உள்ள போவ அப்படின்னு அவன் கேட்க. என்ன மாதிரி ரொம்ப பாருங்க. பாத்ரூம்ல ஹெல்ப் பண்றது அல்ல, பெட்ரூம்ல ஹெல்ப் பண்றது அல்ல, படுக்கையில ஹெல்ப் பண்றது அல்ல, சாப்பிடும் போது ஹெல்ப் பண்றது அல்ல, தூங்கும் போது ஹெல்ப் பண்றது அல்ல, நடக்கும் போது ஹெல்ப் பண்றது அல்ல. அவன் இல்லாம நீங்க தனியாவே இல்லை. நிச்சயமாக நம்முடன் அல்லாஹ் இருக்கிறான். அந்த இதராக்கோட மைனை மௌஜூதுடைய மகாமுக்கு போயிடணும். சதாத சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும். நான் ஒன்றும் நினைப்பேன், உன் உஜூதை கொண்டு தான் நான் காட்சி அளிச்சுட்டு இருக்கேன். உன் உஜூதில் தான் நீ என்னை காட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு சொந்த உஜூது இல்லைன்னா எல்லாமே இரவன். என் உஜூதோ இரவன், என் கை காலம் இரவன், என் ஹயாத்தோ இரவன், என்
என்னுடைய 7 சிபாத்துகளை ஏறவன், என்னுடைய வெளிப்பாட்சோ ஏறவன், என்னுடைய உட்பாட்சோ ஏறவன். இப்போ உட்பாட்சில ஏதாவது பூரா வெளியில கிடைக்குதா? கிடைக்கல. இப்ப சமீப காலமா பாருங்க, அல்லாஹ் எப்படியெல்லாம் சோதிக்கிறேன்னா, முறியது வாங்கி ஏமாத்த ஆரம்பிச்ச உடனே அல்லாஹ்வுடைய சோதனை கடுமையா போடும். தெரியாதவன் தப்பு செய்யறான், பேச்சு வேற. 5 வேளை தொழுகிறான், இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக சொர்க்கம் போடுவார், நம்மளோட முந்தி போடுவார் சொர்க்கத்துக்கு. அதை பத்தி பேச்சு இல்லை. என்னமோ ஓதுறாரு, எல்லா வக்திலையும் அல்லாஹ் அக்பர் சொல்லி அல்லாஹ் 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 5 வேளை தொழுகிறாரு, சொர்க்கம் போடுவார். பேச்சு இல்லை. அல்லாஹ் என்ன கேட்கிறான், உன் கூட நான் இருக்கிறேன், உன் கூட இருக்கிற சிபாத்துகள் என்னது, உன் கூட இருக்கிற குவத்து என்னது, இந்த நிஸ்பத்து என்னது, நான் தான் உன்னை படைச்சங்கிற ஈமான் வச்சிருக்கேன், உட்பாட்சி என்னது, வெளிப்பாட்சி என்னது, எல்லாம் சொல்ற நீனு 7ஆம் சமயத்துல மறந்துடுறேன்னு பதில் சொல்லியாகும். இப்ப அல்லாஹ் சொல்றாங்களே, என்னப்பா திக்ர் ஞாபகப்படுத்துறதுக்கு, ஃபதுக்குரூனி அதுக்குரு, நீங்கள் என்னை ஞாபகம் செய்யுங்கள், நான் உங்களை ஞாபகம் செய்ய. அவன் எங்க ஞாபகம் செய்ய? யாரும் கொடுத்தவன் என்ன சொல்ற? அயோக்கியர்களே, மூடர்களே, முனாஃபிக்கின்களே, முஷ்ரிக்கின்களே, துரோகிகளே, உங்களை அடிச்சுட்டு வேற ஆளை கொண்டு வந்துடுவேன். என்னைக்காவது என்னுடைய நியமத்துக்கு சுக்குர் செய்யுங்களா? உங்களுக்கு எதுக்குடா இதுல கண்டு ஒரு இடியில அடிக்க முடியாது? முடியுமா? முடியாதா? அடிக்கிறான் பாருங்க. பலஸ்தீனத்தை, இஸ்ரேலை விட்டு, நாடே இல்லாத நாட்டை விட்டு துரத்தப்பட்ட நாடோடிகள் கையால அந்த செய்யது வம்சங்களை, பலஸ்தீனம் ஃபுல்லா செய்யது வம்சம் அடிக்கிறாங்க. அந்த பாவத்துக்கு தண்டனைன்னு நம்ம சொல்லக்கூடாது. அல்லாவாச்சு அடிமையாச்சு அடிப்படுறாங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. உலக நாட்டில் 26 நாட்டில் தொழுக்காருங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. அவர்கள் அத்தனை துவாதம் செய்ய போய் காப்பாற்ற முடியுங்களா? அதனால அல்லாவுடைய புடின்னா கண்ணு பூமி ஒவ்வொரு நாளும் கேட்குதான். என்ன ரொம்ப எல்லாம் முனாஃபிக்கா நடமாடுறான், முறியது வாங்கியும் ஒரு சிந்தனை இல்லாம சுத்துறான். ரொம்ப பேர் அப்படி பொதுவா உதறவா அப்படின்னு அல்லாட்ட கேட்குதான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும், நாள் இல்லை நிமிஷமும், சரி ஆட்டி பாரு அப்படின்னு அல்லாஹ் இஷாரா செஞ்சுட்டா ஒரு ஆட்டு. உடனே ஜனங்க சொல்லுவாங்க பாருங்க, டம்ளர்லாம் கீழே விழுந்துச்சு, ஜன்னல் கதவுலாம் அடிச்சுக்கிச்சு, மொத்த கிராமத்து மக்களும் ரோட்டுக்கு விட்டாங்க. விடிய விடிய யாரும் தூங்கல, ஆனா எந்த சேதமும் இல்லை சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு ஆட்டுனா நம்மளாம் அங்கே இருப்போம், நடுத்தருக்கு வந்துடுவோம், ராத்திரிக்கெல்லாம் தூக்கம் இருக்காது. சரி, பூமி பொழந்துச்சு. கியாமத்துடைய நெருக்கத்துல ஹஸ்கு மஸ்கு 2 விதமான அதாபை கொண்டு அல்லாஹ் அழிச்சுக்கிட்டே இருப்பானோ. ஒண்ணு இடிஞ்சு விழுவுறது கட்டிடங்கள், இன்னொன்று பொழந்து முழுங்கிறது. எல்லாம் நடக்குது, பேப்பர்ல படிக்கிறோம். இப்ப என்னவா எங்கேயுமா இப்ப பெரிய தீவி குத்துறச்சு, துபாயிலேயோ அபுதாபிலேயோ குவைத்துல அடுக்குமாடி கட்டடம் பிடிச்சி எல்லா மனையும் கிட விட்டுட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மனைவியை டேட் வச்சுட்டு உட்காந்துருக்கான். இந்த புறையில என் மாப்பிள்ளை வருவாரு, இந்த தேதியில என் மாப்பிள்ளை வருவாரு, ஒவ்வொரு பிள்ளைய வாப்பா இந்த வருஷத்துல வருவாரு, இந்த மாசத்துல வருவாரு. எனக்கு அது கூட என்ன கற்பனைகள், அத்தனை கற்பனையும் தவுடுபடி ஆக்கிட்டான். கிட்டத்தட்ட 42 பேர், அதுல 40 பேர் இந்தியர்களா? என்ன 5? ஆமா, இப்போ 1500 தாண்டி 2 பேர் இந்தியர்களா தமிழர்களா, 40 பேர் இந்தியர் துருக்கி நாடு, அந்த நாடு எல்லாம் போச்சு. நினைச்சு பார்த்துருப்பாங்களா படுக்கும் போது? ஒண்ணுமே செய்யல, டிவி போட்டு சிலிண்டர் வெடிச்சிருச்சு, தீ பிடிச்சிருச்சு, வெடிச்ச சத்தம் கூட கேட்கலையா? கேட்டிருந்தா ஓடி இருப்பாங்கல்ல. அப்ப இந்த காதை கேட்க வச்சவன் யாரும் இல்லை, வெடிக்கும் போது காதை கேட்க விடாமல் அடைச்சி வச்சவன் யாரும் இல்லை. நம்மளை அழிக்க நினைச்சா காது கேட்காது, நம்மளை அழிக்க நினைச்சா கண்ணு பார்க்காது. எதிரில் நம்மளை நோக்கி வருவா, என்ன ஏதோ சிந்தனையில நேரா பூந்துருவோம், பூந்து நம்ம அந்த பக்கம் வந்து கிடப்போம், நம்ம மேல ஏரியா அவன் பாட்டு போயிட்டு இருப்பான். அப்பளம் போல் நொறுங்கியது நசுக்கியது. எல்லாம் நம்ம அனைவர்களையும் பாதுகாக்கணும். நமக்கு நம்ம அல்லாஹ்வுடைய சிந்தனையில இல்லாமல் இருந்தாலும் நம்ம கையை பிடிச்சாங்கல்ல ஷேக் நாயகம், அவங்க சதா என்னைக்கு கை கொடுத்தாங்களோ அன்னைக்கு உங்க பதிவு இங்க ஆயிடுமா. எத்தனை 1000 முரீது இருக்காளோ அத்தனை 1000 முதியுடைய ஐடி கார்டு அங்கே இருக்குமா. அதனால அவரு ஞாபகம் வரும்போதெல்லாம் ஒவ்வொரு முரீதியா பார்த்துக்குவாங்க. இப்ப என் முரீது இப்படி இருக்கிறாரு,
இப்போ என் முரீதுடைய ஹாலாத் இப்படி இருக்கு பார்த்துக்குவாங்க. அதனால பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பார்க்கலன்னு ஏமாந்துடக்கூடாது. அதனால முரீது வாங்கிட்டா ஒரு வித்தியாசம் சரிக்கணும். 7 சிபாத்தா அல்லாஹுக்கு சொந்தம், நமக்கு எதுவுமே சொந்தம் இல்லை. உட்பாட்ஸா அல்லாஹுக்கு சொந்தம், வெளிப்பாட்ஸும். இதுல எது போனாலும் ஜப்பான்லேயே கிடைக்காது, அமெரிக்கால கிடைக்காது. திருப்பி அல்லாத பிச்சை கொடுத்தாதான். அதுக்கு என்ன சொல்றான், 50-100 வயசு வரையும் கண்ணுக்கு ஆப்ரேஷன் இருக்கான். அந்த டெக்னாலஜி இருக்கான். 1 மணி நேரத்தில் நீங்க ஆப்ரேஷன் பண்ணி கலைஞருக்கு நடி நடிக்க மாட்டாங்கணும். அடுத்த நிமிஷம் நீங்க வெளியில வரலாமா? கொஞ்சம் திறனா போடணும். தோசா பரதாமலையில இருக்கு, தோசாவை நீங்க வீட்டுல இருக்கு. யாரையும் ஆடவர்களை பார்க்கக்கூடாது. ஏன்னா நல்லா இருக்கும்போது பார்க்கல நீங்க ஒவ்வொரு ஆடவர்லையும் அக்க பார்க்கல. அதனால திற போட்டு விட்டாங்க. இப்போ ஒரு அளவுக்கு பார்க்கிற கண்கள் துணியாவில் வந்துட்டதுனால இப்ப எல்லாம் என்ன செய்யறான், சிபா வாக்கிடுறான். இப்போ காதுக்கு 50 வயசுக்கு மேல டாக்டரே கிடையாதான். 50 வயசுக்கு மேல டெக்னாலஜி வரலையா? யாரையும் நம்பி காதை குத்துறாதீங்க. இது மதர் போர்டு. இதுல இருந்தா 4444 நரம்புகளும் இறங்குது. அந்த கத்தி வைக்கும் போது ஒரு கொடை போய் ஏதாச்சும் ஒரு லைன்ல பட்டுருச்சு, ஒண்ணு ஏதாவது ஒண்ணு செயலிழந்து போயிடுமா. அதனால போதும், வயசு 65 ஆச்சு, கேட்டதெல்லாம் போதும், கேட்டதுக்கு தௌபா செய்யுங்க, வீட்டுக்கு போங்க. அப்போ ஷெயக்கூட்டு பிள்ளையா இருக்கிற, சர்க்காருடைய ஜுசுவா இருக்கிற, சர்க்காருடைய ரத்த எண்ணில் 6 எடுத்து ஓடுது, சர்க்காருடைய பாசிட்டிவா இருக்கிற, சர்க்கார் ஓ பாசிட்டிவ், நானும் ஓ பாசிட்டிவா இருக்கிறேன். சதா கருவுல தெரிச்சதுல இருந்து 65 20 வருஷத்துக்கு கிடைக்கும். 35 வயசு கனவு வரலையும், 40 வயசு கனவு வரலையும். என் மகன் எவ்வளவு சூழ்ச்சி செஞ்சிருப்பாங்க. எதுவுமே அந்நாட்டு செல்லாது. அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அப்படி வாழ்ந்திருந்தா எந்த பக்கம் குறைய வராது. சர்க்காருக்கு எந்த பக்கம் வரல. கண் டாக்டர் ஜெர்மனில இருந்து கண் டாக்டர் வரவழைச்சாங்க. ஜெர்மனில இருந்து சுமாரி இந்த கண் டாக்டர் கண்ணை பார்த்தாரு. பார்த்துட்டு சொன்னாரு, குழந்தையுடைய கண்ணு ஒரு 3-4 வயசு குழந்தை கண்ணு மாதிரி படிக்கிறேன்டா. ஹக்க தவிர வேற ஒன்றை பார்த்ததே இல்லை அந்த பரிசுத்த கண்ணு. அப்ப எஜமா மாப்பேட்டா வலி, தாய் வயிற்றுலயே தாயுடைய கருவிலேயே அல்லாவுடைய வலியா இருந்தாங்க. அவங்க உஸ்தாது சொன்னதா பாடல்ல இருக்கு. நாகூர் எஜமான் நாடும் பேசும் வலியுள்ளா, ஏர்வாடி நாயகம் எடுத்து சொல்லும் வலியுள்ளா பாடல்ல இருக்கு. அப்போ வரிமார்களுடைய அங்கீகாரம் பெற்ற ஜமானாவுடைய குத்துபா தான் நமக்கு சேர்க்கா கொடுத்தாங்க. எஜமா வாழ்ந்ததுல ஒரு 25% நம்ம வாழ்க்கையில எடுத்துக்கொண்டால் நமக்கு அங்கப்படுதல்கள் வராது. அவங்கள வச்சா மாதிரியே அல்லா கடைசியிலே வச்சு சலாமத்தா கொண்டு போவோம். சரி, அப்படி அல்லா என்ன சொல்றாங்க, பேர்பட்ட அல்லா தனது திருமறை சில விஷயங்கள் அல்லா கண்டிச்சு சொல்ற செய்திகள் இருக்கு. அந்த மாதிரி அவன் சொன்னதுதான் அதை வாபஸே வாங்கினான். அதுல முதல் கண்டிஷன் என்ன, என்னை வணங்குங்கள், என்னை வணங்குங்கள், உங்கள் தாய் தந்தையர்களுக்கு உபகாரியாக இருங்கள். அடுத்த ஆயர், உங்கள் தாய் தந்தையர்களுக்கு உபகாரி இருங்கள். அவனை வணங்கணுமா, தாய் தந்தையர்களுக்கு உபகாரியா இருக்கணுமா? யாரெல்லாம் தாய் தந்தையர்களுக்கு உபகாரியாக கடைசி வரை இருப்பார்களோ, அது பெரிய பயான், ஃபஜ்ரோனி பேசுற பயான். அப்படிலாம் பேச மாட்டாங்க. எல்லாத்துக்கும் பசி வந்துருச்சு, தூக்கம் வந்துருச்சு, எனக்கு ஸ்பீக்கர் போயிடுச்சு, இனிமேல் சரி பண்ணி ஓட்டினாதான் வேலை செய்யக்கூடாது. இருந்தாலும் சுருக்கமாக கடைசியா அதை சொல்லணும்னு மனசில் வந்துக்கிட்டே இருந்து சொல்லிடுறேன். சர்க்கார் போட்டாங்கன்னா தப்பா போடுவோம். சரி, தாய் தந்தை உபகாரியா இருங்க. எந்த அளவுக்கு உபகாரியா அவங்க இருந்தாங்க, தனக்கு பாய் இருக்காது, தன் குழந்தைக்கு தடுப்பு போட்டுருப்பாங்க. பாத்தீங்களா, தனக்கு தலைவாணி இருக்காது, தான் குழந்தைக்கு தலைவாணி போட்டு கையில தூங்குவான். தனக்கு போர்வை இருக்காது, குளிர்ல தாவணி எடுத்து காலையே கையிலேயே போத்திட்டு பிள்ளைக்கு போர்வை போத்திருக்கான். தனக்கு கொசு கடிக்கும், வலை இருக்காது. இப்போ அந்த பாவாடை மாதிரி பெட்டிக்கோடு மாதிரி கொசுவோலை வந்துருச்சு பாருங்க. கீழே பாடல் கொடுத்து மேல நாடா கொடுத்து அந்த கொசுவோலையை வாங்கி தொட்டியில கட்டிடுவான். கட்டிட்டு கீழே இருந்து போய் கொசு பிள்ளையே கடிச்சிருப்பான். அதுக்காடி பக்கத்துல படுத்துட்டு கையாட்டிட்டு கிடப்பான். அந்த கொசுக்கு வெறி என்ன தெரியுங்களா, இள ரத்தத்தை சாப்பிட விடாம இந்த சண்டாடி இப்படி போத்தி வச்சிருக்கா. அதுக்கு பதிலாக இவ்வளவு கடிப்போட்டு இவ்வளவு போட்டு கடிச்சு போடும். எதுவுமே மூடுறதுக்கு இல்லைங்களே, இசத்தாய் வாழ்றதுக்கு துணி இருக்கு. இப்ப எல்லாத்துக்கும் தேவைப்படுது, அவங்களுக்கு இல்ல பாருங்க. சரி, தான் சாப்பிட்டு இருக்க மாட்டா, தான் பிள்ளைக்கு ஒரு கப்பு சோறு எடுத்து வச்சிருப்பான். என் பிள்ளை நடிகாமத்துல அம்மா சோறு அப்படின்னு கேட்டா
எங்க போவான் என் பிள்ளை? என்ன பாருங்க தாயுடைய கிருபை. சரி, அதை விட்டுருங்க. இப்ப அடுத்து ஒரு டம்ளர் பால் எடுத்து வச்சிருப்பான். தான் காலையில டிகாஷன் போட்டு, காலையில சாயந்தரம் வரையும் டிகாஷன் போட்டு கொடுப்பான். டீ தூள் டிகாஷன் போட்டு சாதா சாயா, அது என்னப்பா கட்டன் சாயாவா, கட்டன் சாயா குடிப்பான். தான் பிள்ளைக்கு ஒரு டம்ளர் பால் எடுத்து வச்சிருப்பான். நடிகாமத்துல அம்மா பாலுன்னு கேட்டா என் பிள்ளைக்கு நான் பாலுக்கு இங்க போவேன். அந்த மாதிரி நம்ம மனைவிமார்கள்ட்ட பார்க்க முடியுமா? நான் மனைவிமார்களை குறை சொல்லல, இடம் சரியில்லாம சரி நான் சொல்லிடுறேன், விளங்காத அளவுக்கு நான் சொல்றேன். பார்ப்பது இபாதத்து, பார்த்து சிரிப்பது இபாதத்து, பார்த்து கொஞ்சுவது இபாதத்து, பார்த்து முத்தமிடுவது இபாதத்து, துணி துவைச்சு கொடுக்கறது இபாதத்து, வீடு பெருக்கி கொடுக்கறது இபாதத்து, மசாலா அரைச்சு கொடுக்கறது இபாதத்து, தட்டுக்கழிவு கொடுக்கறது இபாதத்து, படுக்க வீச்சு கொடுக்கறது இபாதத்து, போர்வை போத்தி விடுறது இபாதத்து, மருந்து மாத்திரை எடுத்து கொடுக்கறது இபாதத்து, அவளை நக்கிட்டு கிடக்கிறது இபாதத்து. எல்லாம் அப்படி வச்சுட்டான். எல்லாம் வச்சுட்டு என்ன சொன்னா, தன் மனைவியை தன் தாயை விட ஒரே ஒரு பாயிண்ட், உன் மனைவியை உயர்வாக நீ நினைத்தால் நீ போற பாத நரகம் முடிச்சு. என் மூஞ்சில கூட கியாமத்துல முடிக்க கூடாதுன்னா. இப்ப நீ எத்தனை குடும்பங்கள் யாரு செகண்ட் சாட்டர்டே பாத்தியா போதாலும் பையன் சரியில்லை, கடைசி காலத்துல 2 பேரையும் என் மனைவி சரியில்லை, மதிக்க மாட்டேங்கிறான், இப்படிதான் பஞ்சாயத்துக்கிட. என்ன காரணம் கண்ணு? அல்லாவுடைய அருமையா இருந்து அல்லாவை இதாவாக்கி சர்வ கோடி சிருஷ்டிகளையும் சர்வ தேவைகளையும் உங்களுடைய என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய இலா அல்லாஹ்கிற ஈமான ஷேக்கிட்ட வாங்கிக்கிட்டு வாழ்க்கையில அலட்சியப்படுத்தணும்ல, அதுக்கு தண்டனை, அது வரத்தான் செய்யும். அப்போ அது அந்தஸ்து சொல்லிட்டு விளையிட்டீங்களா? தாயுடைய அந்தஸ்து என்ன? யார் தாய் தந்தையர்களை கடைசி காலத்தில் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகன் இப்ப குர்பானி கொடுக்க போனாங்களே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அவங்கள தேடி போறாங்க. நீண்ட நாளை பிறகு ஒரு அழகான கல்யாணம் செஞ்சு வச்சுட்டே இருமா. இதை சொல்லிட்டு முடிச்சுக்கிறார் ராஜா. அப்புறம் தேடி போறாங்க. போனா உள்ளே சத்தம் வருது, மாமா உங்க மகன் இல்ல எங்கேம்மா? அப்புறம் 3-4 நாள் வெளியில போடுமா. கல்லும் முள்ளும் காலுக்கு மித்தாங்கல. எங்க பார்த்தாலும் காடு கண்ணாடி மலைகள் தானே, இந்த மாதிரி ரோடெல்லாம் கிடையாது. இல்ல போயிட்டு இருக்குது பாருங்க. லால்பேட்டையில எத்தனை மணிக்கு கிளம்புனாங்க? 1:30 வந்துட்டோம். இந்த மாதிரி காலம் இல்லை. 3 நாள் ஆனாலும் திரும்பி வர முடியும். அந்த மாதிரி காலத்துல போயிருக்கிறாங்க வெளியில. அப்ப கேட்கிறாங்க, மகன் இருக்கிறாரா, இஸ்மாயில் இருக்கிறாரா? வெளியில போயிருக்கிறாங்க. எப்ப வருவாரு தெரியாது. சரி, வேற ஏதாவது செய்தி இருக்கா? வந்தா என் சலாத்தை சொல்லுங்க. இந்த வீட்டு வாசப்படி தலைவாசல் சரியில்லை, உடனே மாத்த சொல்லுங்கன்னு போயிட்டாங்க. அவங்கள நபி 3 நாள் சென்று வந்தாங்க. கேட்டீங்களா கதையே? உங்க வாப்பா வந்தாங்க, என்ன செஞ்ச? தெருவில் 2 கேட்டாங்க, மகன் இருக்கானான்னு. நான் அப்படியே இல்லைன்னு குரலை கேட்டு பதில் சொன்னேன். வேற என்ன சொன்னாங்க? வேற என்ன சொன்னாங்கன்னு கேட்குறாங்க. இல்லை வந்தா என் சலாத்தை சொல்லுமா, இந்த வீட்டு வாசப்படியை மாற்ற சொல்லிருக்காங்க, உன்னை தலாக் சொல்ல சொல்லியிருக்காங்க. ஏண்டா எனக்கு ஒரு நபிக்கு மனைவியா இருக்க உனக்கு தகுதி இல்லைன்னு அல்லாஹ் நபிக்கு காட்டிட்டான். அதனால சொல்லிட்டாங்க, உன்னை தலாக் சொல்லிட்டு கொடுத்தாங்க. இப்ப நம்ம செய்ய முடியுமா? தலாக்கு முடியாது. அதனால இந்த சமானா காஃபியருடைய ஆட்சியா இருக்கிறதுனால நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போத்தி 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 தான் வாழ்ந்துட்டு போகணும். ஆனா என்ன போத்தி வாழ்ந்தாலும் சரி, அங்கே 3/4 ரூபா கொடுத்தா இங்க 1/4 ரூபா கொடுத்துடணும். கொடுத்தா தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். சரி, உங்க காலடியில யாருக்கு சொர்க்கம்? உங்க மனைவிக்கு. உங்களுக்கு யார் காலடியில சொர்க்கம்? நீங்களே நரகத்துக்கு போட கொண்டாட்டி எங்க போவா? ஏன் இது முட்டாளுகளுக்கு விளங்குற? அடி முட்டாளுகளுக்கு ஜமானாவுடைய குத்துபா இருந்தாலும் சரி, அவன் போற இடம் நரகம். அல்லாஹ் நம்ம அனைவர்களையும் காப்பாற்றணும். நீங்களாம் அப்படி இல்லை தங்க பிள்ளைங்க. யதார்த்தமா சிங்கப்பூர் மலேசியாவில் பேசிட்டு இருந்த பயானம் ரிப்பீட் பண்றேன். ஏன்னா என்ன சபைக்கு உண்டாலும் சரி, எத்தனை ஷேப்புக்கு நீ மையத்தின் ஆண்டேக்கு பிள்ளையா புரிதா இருந்தாலும் சரி, தாய் தாப்பன் கண் கலங்கினால் அதுக்கு வரலாறு இருக்கு. ஃபஜ்ரோலையும் பேசணும். நீங்க அழுதுகிட்டே தான் இருப்பீங்க, நீங்க உஷாராக மாட்டீங்க, ஊருக்கு போக மாட்டீங்க. அதனால தான் நான் வாயை பொத்தி பேசுறேன். எல்லா பார்த்து
கொண்டே எல்லாம் பிடிச்சிடும். அதனால தப்பிச்சிருப்போம். சரி வேணும் இப்ராஹிம் இஸ்லாம் திருப்பி ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சுட்டு நீண்ட நாள் சென்று மறுபடியும் வராங்க. ஏன்னா ஒரு நபிக்கு மனைவி எப்படி இருக்குன்னு சட்டம் இருக்கு. அப்போ இஸ்லாமிய சட்டம் என்ன வேணாலும் செய்யலாம். வந்தாங்க. வந்து தம்பி இருக்கிறாரா? இல்லைங்க, எங்க போயிருக்கிறாரு? வெளியில போயிருக்காரு. எப்போ வருவாரு தெரியாது. வேற ஏதாவது செய்தி இருக்கா? நான் சலாம் சொன்னேன்னு சொல்லுங்க. நபியாச்சே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தா இந்த தலைவாசலை மாற்ற சொல்லுங்கன்னு போயிட்டாங்க. வந்தாங்க, வெளியிலேருந்து வந்தாங்க, உண்டாங்க, திண்டாங்க. பாப்பா வந்தாங்க, செய்தி தெரியுமான்னு செய்தியை சொன்னோன்னு வேற என்ன சொன்னாங்கன்னு அவங்க கேட்க, உனக்காவது வாழ்த்து வந்திருக்கான்னு பார்ப்போம், தப்தர் பத்திரமா இருக்கான்னு பார்ப்போம்னு கேட்டுக்கிறாங்க. இந்த பித்துக்கொடி என்ன செஞ்சு இந்த மாதிரி சொல்லிட்டு போனவொடனே அவளையும் தலாக் சொல்லிட்டாங்க. முடிஞ்சு 2 பொண்டாட்டி காலி. 3வது தடவை நீண்ட நாளை பேர் மறுபடியும் நிக்கா செஞ்சு வைக்கிறாங்க. நிக்கா செஞ்சு வைக்கிற எஜமா வராங்க. வந்து தம்பி இருக்காராமா? அல்லாவும் வெளியில போயிருக்காங்க மாமா, வாங்க மாமா, உட்காருங்க மாமா. ஜன்னலை திறந்து பாய் எடுத்து போட்டு தண்ணி கொடுத்து என்ன கொடுக்கணுமோ அந்த காலத்துல என்ன கூல்ட்ரிங்க்ஸ் எரிஞ்சு கொடுத்து சந்தோஷப்படுத்தி வாசல்ல உட்கார சந்தோஷம். உள்ள வர மாட்டேன்ட்டாங்க. மருமகன் தனியா இருக்கு. அதில் உமர் நாயகமா வெளியிலேருந்து வேகமா வராங்க. வீட்டு திண்ணையில வந்து உட்காந்துட்டாங்க. அப்போ அங்கேயே பின்னால வந்த சஹாபி, ராஜாவே வேகமா வந்தீங்க, ஏன் வெளியிலேயே உட்காந்துங்கன்னு கேட்டாங்க. என் மகன் தனியா இருக்குன்னாங்க. மகளா மருமகளா? தனியா இருக்கு, ஃபித்னாவுக்கு பயந்து வெளியில உட்காந்துருக்கேன். மகன் நான் வாப்பா, எனக்கு உரிமை இருக்கு உள்ள போறதுக்கு. ஊர் என்ன சொல்லும்? முன்னாடி வெளியில போயிட்டாங்க, மோனோடா இருக்காருன்னு சொல்லிடும். இது அப்போ இருந்துச்சு. அப்போ இருந்தது தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது. இந்த வார்த்தைகள் ஃபித்னாவுடைய வார்த்தைகள். அப்போ வந்து ஃபித்னாவுடைய ஜங்ஷன் இருந்துச்சு. ஒவ்வொரு ஊரா ஜங்ஷன். 24 மணி நேரம் ஃபித்னா தான். இப்போ வந்து மனுஷன் பயப்படுறான். ஏன்னா அவனை பத்தி பேசி மாட்டிக்கிட்டா அதை ஒம்பா போட போது, வெளிநாட்டுக்கு போகிறது தடையாப்பட போது, போதுக்கு பயப்படுறான் மனுஷன். அப்போ அல்லாவுக்கு பயப்பட மனுஷன். இப்போ 3வது நிக்கா செஞ்சாங்க. அதே மாதிரி வந்தாங்க, கண்ணியப்படுத்தி ஆரம்பிச்சிட்டாங்க. மாமா ஒண்ணுமே சொல்லலையே அவங்களுக்காக. தெரியாது, முதல் மனைவிக்கு தெரியாது, 2வது மனைவிக்கு தெரியாது. முதல் மனைவியை தலாக் விட்டாங்க. 3வது மனைவிக்கு தெரியாது, 2வது மனைவியை விட்டாங்க. இவங்க வந்து யதார்த்தமா கேட்கறாங்க. சொன்னாங்க, வந்தாய சலாத்து சொல்லுமா, சுபிட்சமா வாழ சொல்லு. பேசிக்கிட்டே இருக்க எஜமா கேட்டாலும் புத்தி என்ன சொன்னாங்க அதை சொல்லுனாங்க. இந்த கதெல்லாம் எனக்கு தெரிய சொல்லுனாங்க. இந்த மாதிரி நீடோடி நல்லா வாழ்வேன்னு போனாங்க. தப்சனின்னு இதுக்கு முந்தி 2 பேர் காரிட்டு சொல்லி காமிக்கிறாங்க. எந்த பாவத்துக்கும் தலாக் சொல்லக்கூடாது, எந்த பாவத்துக்கும் சொல்லக்கூடாது. சுருமா கூட்டுல கம்பி நுழையிற அளவுக்கு பார்த்தாலும் வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது. கம்பி நுழையிற அளவுக்கு பார்த்தாலும் தலாக் சொல்லக்கூடாது. அந்த நிலையில நீங்கள் மன்னித்து விட்டால் நாளை கியாமத்துல 4 சவுத்துக்கு மத்தியில நீங்க செஞ்ச பாவங்களை அல்லாஹ் மட்டும் எழுதி வச்சிருப்பான்ல, அதை கூப்பிட்டு தன்னுடைய ராமத்துடைய போர்வையை போட்டு என் அடிமையுடைய வாழ்க்கையை வெட்டி விடாம நீ மறைச்சல்ல. இப்போ பறக்குகளுக்கு தெரியாம நிறைய பாவம் நான் எழுதி வச்சிருந்தேன், அதை பூரா அழைச்சிட்டா இப்படி சொர்க்கம் போட்டுருவானா? அனாதையா நிற்கணும். அந்த மாதிரி சட்டம் இருக்கு. அதை சொல்றது அது யாருடைய நாவல அதிகமா வருதோ அவன் வாசல்ல பச்சை மரம் தான் பத்திக்கிட்டு எரிஞ்சிடணும். எந்த வீட்டுல அந்த வார்த்தை இருக்கு அந்த குடும்பம் உட்படலாம். அதனால வந்து நம்ம யாருக்காக சொல்றேன், சொல்லலாம், சும்மா சொல்றேன். என்னப்பா பேசி பேசி மறந்துடுறேன். அதனால ராஜா என்ன சொல்றேன், அந்தஸ்தையும் குறைக்க கூடாது, மனைவியும் துரத்தக்கூடாது, தாயையும் ஒதுக்கக்கூடாது. எதை விட சிறந்தது மனைவியோட, தாய்க்கு அடுத்து தாரம். இன்னொன்னு பாருங்க, ஒவ்வொரு குடும்பத்தினோட மூத்த அண்ணனுக்கு தகப்பனுடைய அந்தஸ்தா சர்க்கார் எனக்கு சொன்னாங்க. எனக்கு ஒரு சஜாதாவுக்கு அடிக்கடி சண்டை வரும். அல்லாஹ் அவர்களை மன்னிச்சுட்டா, சர்க்காரை மன்னிச்சுட்டாங்க, நான் ஆயாத்திரி மன்னிச்சேன். உதாரணத்துக்கு சொல்ற சண்டை வரும். சர்க்கார் கூப்பிட்டு சொன்னாங்க, ஏன்பா மூத்த சஜாதா விடுப்பா, மூத்த அண்ணாவுடைய தேவையில்லாம நீ நிறைய ஜகடா பண்ற, அவருக்கு மேல நீ பேசாததான். யாரு தகப்பனை நோவினைப்படுத்துவானோ அவனுக்கு என்ன தண்டனையோ அதே தண்டனை அண்ணனை நோவியைப்படுத்துறவனுக்கு. குடிக்க
நினைக்கிறியா உறவை நிறுத்திக்க, சொர்க்கம் போடுவ நீ. கடைசி காலத்துல போய் தௌபா மன்னிப்பு கேட்டு சொர்க்கம் போடுவேன், பேசாத அப்படின்னு கண்டிச்சுட்டாங்க சர்க்கார். அதே மாதிரி தாயை பேசினா யாருக்கு தண்டனை, என்ன தண்டனை அல்லாஹ் கொடுப்பாரோ அதே தண்டனை அந்நிய பேசுறாங்க. ஏன்னா மிகுதமான குடும்பங்கள்ல உலகத்துல பாருங்க, மூத்தவனா வர்ற மருமக பூரா அப்பாவியா இருப்பான். அந்த குடும்பத்துக்கு முதல் வர்ற மருமக எதுக்குமே நாயகனாது எல்லாத்துக்கும் பேபேண்டு கிடப்பான். அடுத்து வர்ற பிள்ளைங்க உஷாரா இருப்பாங்க. அது மாதிரி பீவிலாம் இருந்தாங்க. அனுபவத்தை நான் சொல்றேன். அனுபவம் இடை பேச்சு அதை பேசிட்டேன். ஏன்னா தாலிம் வாங்குறது பெருசு இல்லை. சர்க்காரை போல வாழணும், சர்க்கார் வாழ சொன்ன மாதிரி வாழணும். மதராசில பிறந்தநாள் விழா வர 26 ஜூனுக்கு, ஜூன் 26 பிறந்தநாள் எனக்கு அழைப்பு வந்துச்சு. நான் கேட்டேன், யாருக்கு பிறந்தநாள் தான்? சர்க்காருக்கு. சர்க்கார் போற யார் இருக்கான்னு கேட்டேன். ஒரு பிறந்த நாள் விழா, ஒரு தலைவனுடைய பிறந்த நாள் விழான்னா சபதம் எடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் இந்த ஆண்டு பிறந்த சர்க்காருடைய பிறந்த நாள் விழாவில் நான் 3000 அல்லாஹ் அதிகர், 250 சலவாத்து, 125 இஸ்திக்ஃபார் கரெக்டா ஓதுவேன். ஒரு சபதம் எடு, ஒரு 100 பேர் எந்திரிச்சு. அடுத்து வந்து ஊட்ட விட்டு வெளியில போனா நிஸ்பத் மேரி குவத்தேரிங்கிற இதராக்கோட வெளியில போவேன். அடுத்து எல்லா வஸ்துக்களையும் ஹக்க சுமூது செய்வேன். இந்த மாதிரி சபதங்களை சர்க்கார் இப்படி வாழ்ந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில சில செய்திகளை ஒன்னால முடிஞ்சதை ஒரு சபதம் எடுத்து ஒரு 100 வரியை எழுதி அதை வாசிச்சு அந்த விழாவை நீ முடிச்சுட்டாக்கா அவங்களுக்கு செஞ்ச பிறந்த நாள் விழா. சும்மாராச்சும் கும்பலை கூடிக்கிட்டு இதே மாதிரி கதையை பேசிவிட்டு கடைசியில பிரியாணி பொட்டலம் வாங்கிட்டு போயிட்டா அது பிறந்த நாள் விழாங்களா? அந்த பிறந்தவரிடம் அவர்கள் ஹயாத்தா இருக்கிறாங்கன்னு குர்ஆன் சொல்லுது. நம்மள மையத்துகள்னு சொல்லுது, அவங்கள ஹயாத்தானவர்கள் சொல்லுது. உண்மைதாங்களா? மௌத்துக்கு பிறகு ஒரு ஹயாத் இருக்குல்ல, அல்லாஹ் எழுப்பி ஹயாத்து கொடுக்குறான்னு நம்மளுக்கு தான் அந்த ஹயாத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்களாம் துனியாவோட. அதை பள்ளியா சொல்ல போட்டிருப்பாங்க, நீங்க பார்த்துருக்கீங்க. உங்களை மௌத்தாக்குவதற்குள் நீங்கள் மௌத்தாகி கொள்ளுங்க. அர்த்தம் தெரியாம ஆயிரக்கணக்கான பள்ளியா சொல்ல தோணுது. அதுக்கு இது வந்து அர்த்தம் எழுதியிருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை தொழுக வைப்பதற்கு முன் நீ தொழுது கொள்ளுண்டாக்கா, அப்படிதானப்பா? தொழுக வைப்பதற்கு தொழுது கொண்டாக்கா சதா தொழுகையில நீ நேமமா இருந்துக்க. அல்லாஹ் நான் வழக்குகளை வச்சு கூட தொழுகை நடத்துவோம். இந்த இந்தியாவை ஆண்ட மன்னர் அவங்க யாருப்பாங்க? சம்சுத்தீன் சுல்தான் அல் தமீஸ், சுல்தான் ஷம்சுத்தீன் அல் தமீஸ், இந்தியாவை ஆண்ட மன்னர்னு ஒரு மன்னர். அவங்க ஒரு காமிலான செய்யக்கூடிய முரீது. இது யாருக்கும் தெரியல, அவங்க இன்னாருடைய முரீதுன்னு தெரியல. ஒரு அரசருக்கு முரீது வாங்குவான யாரா இருக்கும். ஷேக் மௌத்தா போறதுக்கு 3 நாளைக்கு முந்தி முரீதுகள்கிட்ட அறிவிச்சுட்டாங்க. யாருன்னு சொல்லாம நான் மௌத்தா போயிட்டா என் ஜனாதாவை இன்னார்தான் தொழுக வைக்கிறாங்க, நீங்க கழுவி கொண்டு வந்து வச்சிருங்க, எல்லாரும் கூடியிருங்க, வந்து லட்சக்கணக்கான முரீது கூடியிருங்க, அவர் வந்து தொழுவ பாட்டாங்க. எஜமான யாருன்னு தெரியும். அப்போ பார்த்து கண்டு போயிட்டாங்க. இப்ப யாருன்னு சொன்னே நம்புவியா? ஒரு ராஜாவுக்கு அந்த பொருளா இருக்கும், சொந்த பொருளா இருக்கும். அவர் எங்க வேண்டாலும் போவாரு, யார் வீட்டுல வேண்டாலும் போடுவாரு, யாரும் கேட்க முடியாத தலையெடுத்துருவாரு. ஒரு ராஜா சோபங்கள்ல இருப்பார்ல, அதே மாதிரி என்ன வேண்டாலும் செய்வார் ஒரு ராஜா. இந்த ராஜா அப்படி இல்லை. சரி, மைய ஜனாதா வச்சாச்சு, எஜமான கொண்டு வச்சாச்சு, முரீதுகள் கூட்டிட்டாங்க. எல்லாரும் அவரோட எதிர்பார்க்கிறாங்க. முக்காடு போட்டுக்கிட்டு நான் முகத்தை ஃபுல்லா மறைச்சிக்கிட்டு 2 கண்ணை மட்டும் திறந்துக்கிட்டு இப்படி வராங்க. யாரு? இந்த இந்தியாவை ஆண்ட மன்னர்ல ஒரு மன்னர் வந்து நேரா வந்ததோட ஜனங்க இறக்கிட்டாங்க. 2 தொழுவ வச்சுட்டு தொழுவ வைக்க துண்டி சொன்னாங்க, சர்க்கார் உங்களுக்கு எனக்கும் அல்லாவுக்கு மத்தியில் அந்த ரகசியம் இந்த மக்கள்கிட்ட சொல்லிட்டு போயிட்டீங்களா சர்க்கார்? என்ன தொழுவ வைக்க சொல்றீங்களா? இப்ப என் முகத்தலையை நீக்கலாம், யாருன்னு தெரிஞ்சு போடுவேன், நான் எவ்வளவு நாளா மறைச்சுதான் வச்சிருந்தேன் அப்படின்னு கண்ணுக்கு அழுதுட்டு தொழுவ வச்சுட்டாங்க. தொழுவ வச்சுட்டு அதே மாதிரி முக்காடோட போறாங்க. ஜனங்க ஆளை கட்டி பிடிச்சி முக்காடை இழுத்து பார்த்தா நாட்டுடைய மன்னர். எல்லாருக்கும் மூளை வீணா போயிடுச்சு. மூளை வீணா போச்சுனாக்கா சட்டையை வச்சு சுத்துறது இல்லை, என்ன சொல்றதுப்பா, மூட் அவுட் ஆயிடுச்சு. என்னடா ஒரு ராஜா, ஓய்வு இருக்காது, உல்லாச வாழ்க்கை, அந்த புறம் சொந்த புறம் எல்லாம் இருக்கவங்களுக்கு என்ன வேண்டாலும் செய்வார், யாரும் கேட்க முடியாது, யாரும் வீட்டுல வேண்டாலும் படுத்துறவங்க கேட்க முடியாது.
அப்படி ஒரு ராஜா வந்து வலியுடைய ஜனாதாவை தொட வைக்கிறதுனா இவர் என்ன செய்யறாரு கேட்கும் போது எஜமா அவங்களுடைய ஹயாத்துல அந்த 4 செய்தி சொல்லிட்டாங்க. இந்த பழக்கம் உள்ளவர் தான் தொட வைக்கணும். ஆமா, அந்நிய பெண்ணை இச்சையோட பார்த்ததில்லை, தஹஜ்ஜத்தை ஒரு நாள விட்டதில்லை, ஃபர்ல தொழுகையை கலா செய்ததில்லை. இன்னொன்னு என்ன, அசருக்கு முன் சுன்னத்தை விட்டது. அசருடைய முன் சுன்னத்தை விட்டதில்லை. அரசருங்க சொரிஞ்சிக்க நேரம் இருக்காது. இந்தியா ஆண்ட மன்னர்கள் சுல்தான் ஷம்சுத்தீன் அல் தமீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த மாதிரிலாம் வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க. நம்ம வந்து சொரியறதுக்கு நிறைய நேரம் இருக்கு, நம்மளுக்கு தொழுகிறதுக்கு நேரம் இல்லை. இப்ப எல்லா சிபாத்தை யாருக்கு சொந்தங்கன்னு பாங்கு ஓதுறாரு, அல்லாஹ் அக்பர் கூப்பிடுறாரு, அவருக்கு சிபாத்தா யாருக்கு சொந்தம்? அவருக்கு சொந்தமா இல்ல எங்கேயாவது வீட்டுல போட்டு வாங்கியிருக்காரா? அல்லாஹுக்கு சொந்தம் தானே. இப்ப அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் கூட்ட யாரு கூப்பிடுறா? முஅத்தினுடைய நிஸ்பத்துல, முஅத்தினுடைய தோற்றத்துல, முஅத்தினை கொண்டு முஅத்தின் மூலமாக உங்களை மஸ்ஜிதுக்கு அழைத்தவர் யாரும் இல்லை. இல்லன்னா யார் அழைக்கிறான்? எப்படி நிக்கிறது? பாங்குடைய சப்தம் கேட்டா ஹஜ்ரத் அலி நாயகம் ஓட்டமா ஓடி வந்து உது செய்வாங்க. ஹஜ்ரத் அலி நாயகம் பக்கத்துல உது செய்யறவங்களுக்கு கருவுற வாடை அடிக்கணும். என்ன வாடை? கருவுற வாடை. சட்டியில வச்சுட்டு மறந்துட்டா கருவற வாடை அடிக்கணும். அப்ப ஜனங்க என்ன சுத்தி பார்த்தா வாடை அடிக்குது. என்னன்னு ஹஜ்ரத் அலி நாயகம் வருதான் வாடை தரப்பா. ஹஜ்ரத் அலி நாயகத்துல வாடை வரணும். என்ன செய்து உங்களுக்கு கேட்டா, எங்க தொழுகை விட்டு போயிடுமோன்னு ஓடோடி வந்தேன். நல்ல நேரம் இல்ல ஆரம்பிக்கல, இங்க விட்டு போயிடுமோங்கிற அச்சத்துல என் ஈர கொலை கருகிருச்சுட்டாங்க. நம்மளுக்கு எவ்வளவு அச்சம் இருக்கு. இப்பதானே வாங்குவதுனாங்க மோதி புயலுக்கு வேற வேலை இல்லை. எங்கேயும் இன்னைக்கு விருந்துக்கு போறான் போல இருக்கு. ஆனா நேரத்தோட 5 நிமிஷம் முந்தி வாங்க சொல்லிட்டான். அவன் சொன்னா நான் போடுமா, பரவாயில்ல 3 அவரையும் தொடுவோம், அப்புறம் போய் தொடுத்துக்குவோம். இப்படி இருக்கிறோம். எல்லாம் யாருடைய பிச்சை? உச்சந்தலையில உள்ள அல்லவரையும் அல்லாவுடைய பிச்சை. மொத்தத்துல நம்ம அல்லா பிச்சை. அல்லா பிச்சை எப்படி இருக்கு? அல்லா கூப்பிட்டா போயிட்டு 1/2 மணி நேரத்துக்கு முந்தி மஸ்ஜிதுக்கு ரப்பே வந்துட்டேன்னு போயிட்டு. அப்ப அல்லாஹ் லப்பைக் அப்தி, அல்லாஹு அக்பர் நீங்க போயிட்டா லப்பைக் அப்தி அல்லாஹ் அழைச்சு குஞ்சிக்குவோம். அப்ப நீங்க கேட்டதெல்லாம் கொடுப்போம். என்ன முரீது வாங்கி சாதிக்கிற, நம்ம முஸ்லிமா இருந்து சாதிக்கிற முரீது வாங்கி சாதிக்கிறோம். ஆரிஃபீன்கள் உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிற எல்லா மகான்களும் அல்லாஹ்வை வசப்படுத்தி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு அரசாட்சி இல்லாத அரசர்களா வாழ்ந்துட்டு போன ஒரே வாழ்க்கை தொழுகைதான். யார்கிட்ட சஜிதா இல்லையோ, யார் வீட்டுல தொழுகை இல்லையோ, யார் வீட்டுல ஃபஜ்ருக்கு கதவு திறக்கலையோ அந்த வீட்டுல அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் வராது. எவ்வளவு லட்சமா சம்பாதிச்சாலும் மிச்சம் இருக்காது. கோடியா சம்பாதிச்சாலும் தெருக்கோடியில தான் நிற்பா. அந்த வீட்டுக்கு ரஹ்மத்துடைய மறக்க வர மாட்டாங்க. திடீர்னு சோதனைகள் வரும். லட்சக்கணக்கான ரூபாய் ஆஸ்பத்திரிக்கு வேணும் சேர்த்து வச்சு காசு. இதெல்லாம் நீங்க வாழ்க்கையில பார்த்துருப்பீங்க. அதனால அல்லாஹ்வுக்கு பயப்படுங்க. இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்னு, அல்லாஹ்வுடைய பிச்சை 7 சிபாத்து அல்லாஹ்வுடைய பிச்சை. இப்ப நம்ம மொத்தத்துல அல்லாஹ் பிச்சை. இப்ப நம்மளுடைய பேரோட என்ன வைக்கணும்? உங்க பேர் என்ன கண்டு? தமீமுல் அன்சாரி ஃபைசி. அல்லாஹ் பிச்சை என்ற தமீமுல் அன்சாரி ஃபைசி. இதான நியாயம்? ஒவ்வொரு ரோமும் அல்லாஹ் பிச்சை தானே. பாப்பாவும் கொடுக்கல, அம்மாவும் கொடுக்கல. ஏன் பாப்பா அம்மாவுக்கு அவ்வளவு பெரிய அந்தஸ்து? அந்த கருவுல சொந்த காலத்துல இப்படி படுத்தா தூக்கம் வராது, புள்ள நசிங்கிறோமா. இப்படி படுத்தா தூக்கம் வராது, புள்ள நசிங்கிறோமா. நேரா படுத்தா புள்ள ஏறிக்கணும், பிள்ளைக்கு மூச்சு வாங்கணும். எப்படிதான் படுக்கிறது? சத்தான வஸ்துக்கள் எத்தனை இருக்கும் அத்தனையும் சாப்பிடக்கூடாது அந்த தாய். ஏன்னா மாந்தம் வந்துடும். அந்த குழந்தை பிறந்தது பிறகு பாதிக்குமா குழந்தை? எப்படி எல்லாம் ராத்திரிக்கு கண்ணு முடிச்சு, பானைக்கு கண்ணு முடிச்சு, 9 மாசம் 10 நாள் அந்த பானையை தூக்கிட்டு நம்மளால ஒரு 2 கிலோ 2 செங்கக்கல்ல வச்சுட்டு அலைய முடியுமா? தூக்கிட்டு அலைஞ்சி பாதுகாத்து அது பிறக்கும் போது மரணத்துடைய உச்சிக்கு போயிட்டு வர ஒவ்வொரு தாயும் மௌத்தா ஹயாத்தா அப்படிங்கிறது எப்ப தெரியுமா? திருப்பி அந்த தாய்
தாய் வந்து கண்ணை திறந்தாதான் அவளுக்கு ஹயாத் இருக்குன்னு தெரியும். திறந்ததோட என்ன பாக்குறா, அந்த நேரத்துல என்ன சபதம் எடுக்கிறா, இனி ஜென்மத்துல படுக்க மாட்டேன், விளையிட்டீங்களா போதும்பா, நான் பட்ட பாடு 9 மாசம், இனி சாவரோன்னு இருக்கிறவன் படுக்கிறது நீ படம் பிள்ளைய முகத்தை பார்த்த உடனே இது சுத்தமா மறந்துடும். உன் பிள்ளைய பாரு, பாரு கை காலெல்லாம் ஆட்டுறான் பாரு, உட்பாட்டியாச்சு பாரு அப்படின்னு தாய்கிட்ட ஊட்டி ஊட்டி விடுவாங்க. பார்த்த உடனே ஒரு பொன் சிரிப்பு வரணும். அந்த சிரிப்போட வாழ்ந்துட்டாங்க. நாள் ஒன்னே உங்களை பார்ப்பவர்கள்லாம் அன்பான சிரிப்பு கொண்டு வர வைப்பாங்க. அந்த கண்ணு கசக்கிட்டாங்க முடிச்சு. இன்னைக்கு காலையில மதராசுக்கு வர்றேன், இன்னைக்கு காலையில சாயந்தரமாவா ஆபீஸ்ல ஒரு பெரிய ஒரு வாழ்ந்த மனுஷன், உருது முஸ்லீம், வடநாட்டு செய்யக்கூடிய புரியுது, சேப்பு தொப்பி போட்டிருப்பாரு, ஆயமுடி சர்க்கார் ஜமாலி நாயகத்திரி பள்ளியில ரொம்ப நாள் பிலாலா இருந்தாரு. என் பசங்களுக்கு எல்லாம் கூட்டாடி திடீர்னு இட்லி கடை வைப்பாரு, தோசை கடை வைப்பாரு. திடீர்னு 2 பசங்க அல்வா துண்டு மாதிரி, பல்லாங்குட்ட தெரிய மாதிரி 2 பசங்க, 2 பேரையும் அந்த மாதிரி இட்லி வித்தே வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சாரு. சம்பாரிச்சுட்டு வந்தா வீடு வாசனை கட்டணும், நல்லா இருக்கா வர போவாருக்கும் வெளிநாட்டுல. அந்த தாயை தாப்பணும். இவருக்கு எப்படியே மதிப்பு 80 வயசு இருக்கும், அந்த தாய்க்கு எப்படியோ ஒரு 85 வயசு. 2 பிச்சை எடுத்துட்டாலே. நான் என் மதரசாவுடைய ஃபண்டுல இருந்து, என்னுடைய அறக்கட்டளையில இருந்து அந்த பெரியவருக்கு மாசம் 300 ரூபா காஃபி வச்சுக்கீங்க. 30 நாளைக்கு 30 காஃபி குடிக்கலாம்ல, நீங்க அம்மாவை குடிக்கணும். இன்னைக்கு கூட மகரீப்ல உங்க வீட்டுல படுத்துக்கிட்டு, அந்த வீட்டுல படுத்துக்கிட்டு நீத்து வச்ச அந்த அம்மாவுக்கு ஒரு 200 ரூபா கொடுப்போம். எத்தனை பாக்கு போடுறாங்க, போய் இந்த மாசம் ஆரம்பம் பண்ணி ஏற்று வச்சிருக்கேன். அவரை கூப்பிட்டு கேட்ட கைசை துவாக்கிறோம், 2 बच्चे யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்க. பார்க்க நாங்க இருக்கோமா செத்து போயிட்டாங்களான்னு பார்க்கறாங்க, அதுவும் பார்க்க மாட்டேங்கிறான். ஏதோ அவன் சம்பாதிக்கிறதுல மாசம் ஆளுக்கு 200 ரூபா 400 ரூபா கொடுத்தா போதும், நாங்க கஞ்சி காய்ச்சி குடிச்சிட்டு ரேஷன் அரிசியில வாழ்த்துட்டு போயிடுவோம். அதான் தர மாட்டேங்கிறான். வாசலுக்கு போனா வெளியில ஸ்டூல் போட்டு உட்கார வைக்கிறனாலதான் இருக்கும். நான் சொன்னேன், நம்ம ஆபீஸுக்கு இடிக்க வந்துட போகுது. ஸோ கொடூரமான ஆடுவார், கொடூரமா வருத்தப்படுறாரு. அவர் ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்க போய் தான் அவர் பசங்களை பார்த்து போயிடும். 2 பசங்களும் சர்க்கார் வீட்டுக்கு 10 வருஷம் பால் கொண்டு வந்த பசங்க, பசும்பால் கொண்டு வந்து கொடுத்துட்டு மாசம் மாசம் விசுப்பட்டு போகணும். நல்ல பிள்ளைங்க, செய்யது வம்சங்கள் எல்லாம். ஏன் இப்படி இருக்கிறாங்க தெரியல. அதனால அல்லாவுடைய அரிசி நடுங்குமா, தாயுடைய கண்ணுல இருந்து ஒரு சொட்டு இந்த மாதிரி கடைசி காலத்துல விட்டுட்டு போயிட்டானே. நான் கொசு கடிக்காம வளர்த்தனேன், நான் பசி இல்லாம வளர்த்தனேன், நான் பட்டியா கலந்து வளர்த்தனேன், நான் தலைவாணி இல்லாம வளர்த்தனேன், இப்படிலாம் வளர்த்தனேன், கடைசியில விட்டுட்டு போயிட்டானேன்னு அந்த தாய் ஒரு செகண்ட் கண் கசங்கிட்டா அரிசி ஆடணும், அரிசி நடுங்கணும். நல்லா கேட்பான், என்ன ஆட்டம் போட வேண்டும், நான் எப்படி அமைதியா இருப்பேன். 10 மாசம் சொன்ன தாய் பிச்சை எடுக்கிறாள் இருப்பேன். நான் அவனை சோதிக்கத்தான் அவங்களுக்கு கஷ்டம் கொடுத்துருக்கிறேன். இப்ப பிடிக்கிற பாருன்னு खबर தான். யார் யாருக்கு தாய் தாப்பா இருக்கிறாங்களோ அவங்க சொர்க்கமா, யார் வீட்டுல தாய் இருக்கிறாங்களோ அந்த வீட்டுல சொர்க்கம் இருக்கும். சொர்க்கம் உங்க பேர்ல வாஜிபாயிடுச்சு. உங்க அம்மா உங்க வீட்டுல இருந்து வாஜிபாச்சு. உங்க மனைவிக்கு உத்தரவு போடுறது உங்களுக்கு ரைட்லாம் கிடையாது. எம்மாவை பாரு, எம்மாவுக்கு துணி துவைச்சு கொடு, எம்மாவுக்கு தலை சீவி விடு, எம்மாவுக்கு ஊட்டி விடுன்னு சொல்றதுலாம் உங்களுக்கு ரைட்டு கிடையாது. அவங்க உங்களுக்கு கொண்டாட்டி உங்களோட வச்சுக்க வேண்டியதான். அவங்களா இறக்கப்பட்டு நம்ம புருஷன் பொழுதுனிக்கு வெளியிலேயே சீரடிறாரு, வந்த அம்மாவால சீரடிறாரு. அந்த மாமியை நம்ம பார்த்துக்கோம், நம்ம தாயை பார்க்க மாட்டான்னு பார்த்தா டபுள் சொர்க்கம் முடியாதுங்க. உங்களுக்கு தான் நான் பொண்டாட்டி, உங்களுக்கு தான் செய்வோம், அம்மாக்கெல்லாம் செய்யறது எனக்கு அவசியம் இல்லை, இதெல்லாம் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு நீங்க கட்டுப்பட்டு தான் ஆகணும். தனி வீடு பிடிச்சி காவலுக்கு ஒரு ஆளை போட்டு, இல்லை நம்ம அக்கா தங்கச்சிகளை போட்டு, அவங்களுக்கு நம்மளுடைய வருமானத்துல எல்லாம் 25 கொடுங்கலாம். 100 ரூபா கொடுக்குறதில்ல, 25 ரூபா கொடு. அது அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, அந்த தாய், நான் பல பேரை விசாரிச்சதுலப்பா சொல்றேன், நான் செய்வாத வருத்தமாகவும் இருக்கு, அவன் அக்கில் பதுவா வருது, சமயத்தில் நான் துவா செஞ்சிடறேன், என் பிள்ளையெல்லாம் இந்த குத்தம் முடிச்சிருவாங்க. அவனுக்கு பிள்ளை குட்டி ஆயிடுச்சு, பாடம் கொடுக்குறான், பிள்ளையோட படிக்க வைக்கிறான், பொண்டாட்டி இருக்கு, குடும்பம் இருக்கு, கடன் புடன் இருக்கு, இருக்கத்தானே சரி, நம்மளாம் அனுபவிச்சது தானே, அதனால நான் மன்னிச்சுட்டேன் அப்படிங்கிறான். என்ன கிருபை பாருங்க. நாளை கியாமத்துல எல்லா தீர்ப்பும் முடிஞ்சு, நீங்க ஜமானாவுடைய குத்துபா இருந்து எல்லா தீர்ப்பும் முடிஞ்சு சொர்க்கத்துக்கு போற நேரத்துல அல்லாஹ் மலக்குகளை கூப்பிட்டு கேட்பாரா, இவர் தாய் தாப்பு விஷயத்துல எப்படி நடந்துட்டாரு. சொர்க்கத்துக்கு தீர்ப்பு செஞ்சது பிறகு
தாய் தாக்கு விஷயத்துல 0 தான் இருப்பேன், ஆளு தான் ஹீரோ அப்படின்னு அந்த மலக்குகள் சொல்லுவாங்க. அப்ப இந்த நாயை மூஞ்சில முடிக்கணும், நரகத்துக்கு எடுத்து போடணும். சொர்க்கத்துக்கு தீர்ப்பானதுக்கு நரகத்துக்கு போடுவோம். அதனால அதுக்கு நபிமார்கள் வரலாறு இருக்கு, சஹாபாக்கள் வரலாறு இருக்கு, வயசு கருணையினுடைய வரலாறு இருக்கு. அதற்கு ஹல்லலா இருக்கீங்களா யாருமா அவங்க எஜமானுடைய முதுகுல சாட்டையார் அடிச்சாங்களா? கலிமா வரல. அதெல்லாம் இப்ப பேசணும் ஆயிடும். நம்ம அனைவர்களையும் மன்னித்து நல்லடியார்களுடைய கூட்டத்துல சேர்த்து சதா செய்யக்கூடிய பிச்சையில வாழணுங்கிற உணர்வுல வாழக்கூடிய புரியுதுகளாகவும் பீர்பாய்களாகவும் ஆக்கி நல்லா சதா சர்க்காருடைய சோபத்துல சர்க்காருடைய பார்வையில வாழக்கூடியவர்களா நம்மளை ஆக்கி இந்த மஜ்லிஸ் நிரந்தரமாக ஒவ்வொரு மாசமும் 3வது சனிக்கிழமை யார் வீட்டுல விரும்புறாங்களோ வைக்கிட்டோம். இங்க நிரந்தரமா இதை ஹெட் ஆபீஸ் ஆக்கிட்டேன். ஏன்னா எல்லாரும் பழகிட்டாங்க, இப்ப நான் புதுசா போய் பழக முடியாது. அதனால இது ஹெட் ஆபீஸ் ஆக்கிட்டேன். இங்க இருந்து ஒரு 2 நாளைக்கு முந்தைய அனுமதி வாங்கிட்டு நீங்க உங்க வீட்டுல வச்சுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் என் பேர பிள்ளைங்கள்ல ஹபீப் இருக்கிறாங்க, என் மகா ஹபீப் இருக்கிறாரு. கால ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு மண்டபம் ஃபுல்லா கிளாஸ் ஹால் இருக்குல்ல, அது ஃபுல்லா டைல்ஸ் போட்டுட்டு இருக்கேன். அது ரவா பாலா 2 ஹபீப் தான் பாக்குறாரு. இன்னைக்கு பாரிஸ் நடக்குது, நாளை இருந்து திருப்பா செஞ்சுக்குவாங்க. அந்த மாதிரி வேலைகள் இருக்கிறதுனால ஹபீப் வரல. இன்ஷா அல்லாஹ் வாரம் ஒரு பிள்ளைய அனுப்புவேன். நான் தெளிவா தொட்டா நல்லா இருந்தா நானே கூட வருவேன். ஏதாவது ஒரு வாரம் நானே கூட வந்துருவேன். இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரி கூடுனா எல்லாரும் கூடுங்க, தொடர்புல இருக்கீங்க. இந்த மாதிரி லேட் ஆகும். இது முதல் நாள் அறிமுக விழா, அதனால கொஞ்சம் முந்தி தான் ஆகும். இன்னுமே இன்ஷா அல்லாஹ் இஷா தொழுதுட்டு ஆரம்பிக்கிறோம். 10 மணிக்கு டான் முடிச்சிடும். யாராவது 2 பேர் பேசுவோம், தாலீம் பேசுவோம். 10 மணிக்கெல்லாம் முடிச்சிருவோம். முடிச்சுட்டு நீங்க 10:30 வீட்டுக்கு போயிடலாம். இன்ஷா அல்லாஹ் வேலைக்கு போற பிள்ளைங்க வேலை இருக்கோ இல்லையா, அன்னைக்கு கல்யாணங்கள் இருக்கோ, ரெஸ்ட் தேவைப்படும். அது மாதிரி செஞ்சுருவோம். இன்ஷா لك الحمد والشكر يا الله. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين.